ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி வாழைத்தண்டு கூட்டு வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இதில் நான் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஸோ நான் அதை போட்டுக்கிறேன். பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 7 பல்லு பூண்டு இதையும் உள்ளே சேர்த்துக்கிடுறேன். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறமா வாழைத்தண்டு. இது நான் மோர் போட்டு ஊற வைக்கல, ஸோ கருத்துட்டு வாழைத்தண்டு ஒன்று சேர்த்துக்கிறேன். இதில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பெருங்காய பொடி. எனக்கு சாம்பார் பொடி சேர்த்தா இதில் பிடிக்கும், ஸோ நான் அதனால் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் போல் ஒரு எண்ணெய். இந்தளவு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் சீரகம் போட்டு மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ இதில் தேங்காயும் சீரகமும் அரைச்சிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடுறேன். ஸோ ஒரு 4 விசில் வச்சா போதும். ஏற்கனவே கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கனால ஒரு 4 விசிலில் வெந்துடும். ஸோ நான் விசில் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா வெந்துருச்சு. இதில் கடலைப்பருப்பு போட்டதுனால கொஞ்சம் ருசி நல்லாயிருக்கும். ஸோ இதில் உப்பு சேர்த்துட்டு நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். ஸோ இங்கே தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு மிளகாய், அப்புறம் மல்லி, இது புதினா, கொத்தமல்லி. இதை உள்ளே போட்டுடலாம். தாளிச்சிட்டு காமிக்கிறேன். கடுகு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிடுறேன். சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இந்த தாளிப்பில் இப்போ நான் அந்த பருப்பை ஊற்றி, ஸோ ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதான். ஸோ வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.